அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம கருட புராணத்தில் உள்ள தண்டனைகள், நம்ம செய்கிற குற்றங்களுக்கான தண்டனைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் அந்த வரிசையில் இன்று அசிபத்திரம் என்ற நரகத்திலே என்ன தண்டனை கிடைக்குது, எப்படிப்பட்டவர்களுக்கு என்று பார்ப்போம். தெய்வ நிந்தனை செய்தல், தர்ம நெறியை விட்டு அதர்ம நெறியை பின்பற்றுதல், இப்படிப்பட்டவர்களுக்கு பாவிகள் பூதங்களால் துன்புறுத்தப்பட்டு இனம் புரியாத ஒரு பயமுடன் அவதிப்படுவார்கள். அதாவது அவர்கள் இருக்கும் அந்த நரகத்திலே, அது பேர் அசிபத்திரம். அங்கே இவங்க ஒரு இனம் புரியாத ஒரு பயத்தோடே இருப்பாங்க. பூதங்களால் எப்போ பார்த்தாலும் துன்புறுத்தப்படுவார்கள். அடுத்தது பன்றி முகம். இது குற்றமற்றவரை தண்டித்தல், நீதிக்கு புறம்பாக அநீதிக்கு துணை போகுதல். நீதிக்கு புறம்பாக அநீதிக்கு துணை போகிறவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது தப்பு செய்யாதவங்களை துன்புறுத்துறது. இப்படிப்பட்டவர்களுக்கு பன்றி முகத்துடன் கூர்மையான பற்களுடனும் உள்ள ஒரு மிருகத்தின் வாயில் அகப்பட்டு கூர்மையான பற்களால் கடிக்கப்பட்டு பாவிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அடுத்ததாக அந்த கூபம் உயிர்களை சித்திரவதை செய்தல், கொடுமையாக கொலை செய்தல். எந்த உயிரையும் நம்ம கொலை செய்கிறதுக்கோ இல்லை கொடுமைப்படுத்துறதுக்கோ நம்மளுக்கு எந்த ஒரு உத்தரவும் இல்லை. ஸோ இந்த தண்டனையை பார்ப்போமே. கொடிய மிருகங்களை கடித்து, அதாவது அவங்களுடைய அந்த இடத்துல அந்த நரகத்திலே கொடிய மிருகங்கள் கடித்து கொதரும் நிலையில் ஏற்படும். விசித்திரமான மாடுகள் கீழே போட்டு மிதித்து துன்புறுத்துமாம். அடுத்தபடியாக அக்னி குண்டம் பார்ப்போம். அக்னி குண்டம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். அக்னி குண்டம் என்பது அந்த தண்டனை பிறருக்கு உரிமையான பொருட்களை தனது வலிமையாலும் செல்வாக்கினாலும் அபகரித்து கொண்டு வாழுதல், பலாத்காரமாக தனது காரியங்களை நிறைவேற்றி கொள்ளுதல். இப்படிப்பட்டவர்களுக்கு இவர்களுக்கு அக்னி குண்டம் என்ற தலைப்பில் உள்ள தண்டனைகள் கிடைக்கும். பாவிகள் ஒரு நீண்ட தடியில் மிருகத்தை போல கைகாலை கட்டப்பட்ட நிலையில் எரியும் அக்னி குண்டத்திலும் வாட்டி எடுப்பார்கள். நம்ம பார்க்குறோம், நம்ம இந்த பூமியில் பார்க்காத விஷயமா. நீங்கள் பாருங்கள், சில படங்கள்லாம் கூட நம்ம பார்ப்போம். ஏழை எளியவர்களாக பிடிச்சி சங்கிலி கட்டி கையை கட்டி இழுத்துட்டு போகிறது எல்லாம் நிறைய விஷயங்கள் இங்கேயே நம்ம பார்க்குறோம். இங்கே சொல்லப்படுற விஷயங்களெல்லாம் இங்கேயே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறது நல்லது. இந்த தண்டனை இன்னும் இருக்குது தண்டனைகள். அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.